எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் ஜப்பானில் கேம்பிங் வந்திருக்கோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சின்ன வயசுலேருந்து இது ஒரு பெரிய ஆசைன்னே சொல்லலாங்க. எங்கேயாச்சும் நம்ம வீட்டிலேருந்து தூரமாக போய் காட்டுக்குள்ளே டென்ட் போட்டு தங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது. ஒரு கார் ஃபுல்லாக லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இதுதாங்க அந்த கேம்ப் சைட்டு. பயங்கர க்ரீனரியாக செம்ம சீனிக்காக இருந்துச்சு. டோக்கியோலேருந்து ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணோங்க. இபராக்கி அப்படின்ற ஒரு ப்ரிஃபெக்சரில் இருக்குது. நாங்கள் 4 ஃபேமிலி ஒன்றா வந்திருந்தோங்க. அதனால் இந்த டைம் ஒரு 10 seater கார் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா டென்ட்டு அப்புறம் மற்ற நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான லக்கேஜஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து எல்லோரும் டென்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இது எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால மேனுவல் எல்லாம் பார்த்து டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே டைம் நிறையவே இழுத்துருச்சு. இருட்டுமே கட்டிடுச்சு. இந்த கேம்ப் சைட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குதுங்க. அது இந்த கேம்ப் சைட்டோட ப்ரைவேட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். இங்கே பப்ளிக் யாரும் வரமாட்டாங்க. நம்ம மட்டும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் போய் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். டின்னருக்கு சாட்டு, பார்பிக்யூ, அப்புறம் இது எனக்கு அண்ணா ஃபிஷ் பொழிச்சது அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சு கொடுத்தாருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைங்களெல்லாம் ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டோம். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் எல்லாம் சிரித்து விளையாண்டுட்டு நாங்களுமே தூங்க போயிட்டோங்க. கேம்பிங்கோட பெஸ்ட்டு பார்ட்டு இந்த மார்னிங் வியூன்னு தான் சொல்லுவேன். காலையில் எழுந்திரிக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 11 மணிக்கு செக் அவுட் பண்ணி ஆகணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இங்கே சிம்பிளாக முடிச்சிட்டோம். வின்டரில் பெருசாக கேம்பிங் பண்ண முடியாதுங்க குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு. அதனால் சம்மர் முடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் இன்னும் ஒரு 2-3 டைமாச்சும் வந்துடணும்னு யோசிச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.